கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக சந்தோஷப்படுகிறேன். இந்த காலை வேளையில் நீங்கள் யாவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுடைய வேலைக்கு புறப்பட்டு கொண்டு சென்றிருப்பீர்கள். ஆகவே இந்த நாளிலே இந்த ஒரு சில நிமிடங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்க உங்களை அழைக்கிறேன். இந்த வேளையில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 வசனங்களிலே யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று மிக தெளிவாக சொல்கிறார். அதோடு கூட அப்படிப்பட்டவர்கள் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சொல்யூஷனையும் அவர் அந்த இடத்துல காட்டக்கூடியவராக இருக்கிறார். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதாரமாக படிக்கிறேன். அநியாயக்காரர், அநியாயம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாற்றப்படாதிருங்கள். வேசிய மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாதக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மிக தெளிவாக அந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்லிவிட்டு இவரெல்லாம் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் கொரிந்து பட்டணத்தில் உள்ளதான விசுவாசிகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு வழி வகை உண்டு. இந்த நாளில் கூட 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக கூட இது நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உடையவர்களாக நாம் இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல வழி வகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 11வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் முதலாவது கழுவப்பட்டீர்கள், 2வது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், 3வதாக நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அருமையானவர்களே, இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாய் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பழைய வாழ்க்கைகள், பின்மார்க்கமான வாழ்க்கைகள் எப்படி இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களை முற்றிலும் கழுவி சுத்தமாக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் மிக தெளிவாக பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். அதோடு கூட நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அசுத்தத்தில் இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இதை தவிர நமக்கு வேறு என்ன ஒரு அஷூரன்ஸ் வேணுங்க? இந்த நாளிலே இந்த 3 காரியங்களையும் சிந்தித்தவர்களாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான ஜீவ தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அவர் மிக தெளிவாக விளக்கமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. நாங்கள் இந்த 3 காரியங்களிலும் பெற்றுக்கொண்டு இதன்படியாக ஜீவிக்க உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.